யா, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மசனக்குடியில் வந்து நான் ட்ரீ ஹவுஸில் ஸ்டே பண்ணியிருந்தேன். சீக்ரெட் ஐவரி ரெசார்ட்டில். அந்த ட்ரீ ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து சில சவுண்ட்லாம் நேச்சுரலாக இருக்கும். உங்கள் இதில் ஒரு லெப்போர்டு க்ராஸ் ஆகும்போது அலாரம் கால்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா, நல்லா கேட்கணுன்னா கண்டிப்பாக வந்து ஹெட்ஃபோன்ஸு யூஸ் பண்ணுங்கள். ஹெட்செட் இல்லைனா ஹெட்ஃபோன்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ட்ரீ ஹவுஸில் வந்து நான் ஸ்டே பண்ண இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த இந்த ட்ரீ ஹவுஸ் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஃபாரஸ்ட் இருக்கும். ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே ஃபாரஸ்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஏசிலேருந்து கீசர்லேருந்து எல்லாமே இருக்குது. இந்த ட்ரீ ஹவுஸில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். ப்ரைஸ் வந்து இந்த ட்ரீ ஹவுஸில் வந்து ஒவ்வொரு டைம் மாறிட்டே இருக்கும். ஸோ 6,000 7,000 8,000. ஸோ வந்து உங்களுக்கு அந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து பீக் டேஸ்னால் வந்து அதுமாரி வேறு மாரி ப்ரைஸ் இருக்கும். 8,000 கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பீக் டேஸ் இல்லைனா வந்து நார்மல் டேஸ்லாம் பார்த்திங்கன்னா 6,000 இப்படி தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபுட்டுமே வந்து அங்கேயே நீங்கள் சொல்லிக்கலாம், ஆர்டர் சொல்லிக்கலாம். ஸோ ஃபுட்டெலாம் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இதில் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரீ ஹவுஸில் ஸ்டே பண்ணுங்கள் இந்த ரெசார்ட்டில். வேறு எந்த ரெசார்ட்லேயும் வந்து ஃபாரஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்குமான்னு தெரியாது. பட் இது ஃபாரஸ்ட் பக்கத்துலேயே இருக்குது. உங்களுக்கு வியூவும் நல்லாயிருக்கு. டெய்லிக்குமே வந்து இந்த ரெசார்ட்டில் வந்து ஏதாச்சும் ஒன்று க்ராஸ் ஆகுது. நம்ம முழிச்சிருந்து பார்க்கணும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ரெசார்ட் வந்து பெஸ்ட்டு ரெசார்ட்டுன்னு சொல்லுவேன். ட்ரீ ஹவுஸுக்கு வந்து ரொம்பவே பெஸ்ட்டு ரெசார்ட்டு மசனக்குடியில் இருக்கிறது. நான் வந்து இந்த ட்ரீ ஹவுஸ் வந்து 2 ரூமே புக் பண்ணிட்டேன். 2 ரூம் புக் பண்ணிட்டு 2 ரூம்லேயே ஸ்டே பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நைட்டு நான் பார்த்த அனிமல்ஸ்லாம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் பார்த்தது வந்து ஸ்மால் இந்தியன் சிவெட் கேட் பார்த்தேன். இந்த கேட்டை வந்து ரொம்ப ரேரு இப்போது பார்க்குறது. பட் இந்த ரெசார்ட்லேருந்து நான் வந்து பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஸ் மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 4 மணி போல் வந்து இந்த ட்ரீ ஹவுஸ் பக்கத்துலேயே வந்துச்சு. அதோட வீடியோவும் நான் ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மால் இந்தியன் சிவெட் கேட் 4 மணிக்கு பார்க்கும்போது ஒரு 3:34 இருக்கும். அப்போ அந்த டைமில் பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அலாரம் கால் எனக்கு கிடச்சிது. அந்த அலாரம் கால் பார்த்திங்கன்னா லெப்போர்டு கிராஸ் ஆகிருக்கு. பட் நான் ஸ்பாட் பண்ணல. காலையில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் வந்துட்டு அந்த ஏரியாவுக்கு போனார். அப்போது சும்மா ஜஸ்ட்டு வாக் மாரி போனார். அப்போ பார்க்கும்போது அந்த லெப்போர்டோட பக் மார்க் இருந்துச்சு. அதுவுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது எல்லாமே வந்துட்டு அன்றைக்கி நடந்தது. அந்த நான் தங்கினது பார்த்திங்கன்னா 18 ஃபெப். ஸோ இந்த 18 ஃபெப்ரவரி 2025 வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சிடெண்ட் எல்லாமே நடந்துச்சு. ஸோ அன்றைக்கி என்னென்ன க்ராஸ் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா லெப்போர்ட் க்ராஸ் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது பார்த்தோம், ஸ்மால் இந்தியன் சிவெட் கேட் பார்த்தேன். அப்புறம் நார்மலாக பார்த்திங்கன்னா ஸ்பாட்டட் டியர்ஸு இதேமாதிரி தான் சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது எனக்கு இந்த ட்ரீ ஹவுஸில் ஸ்டே பண்ண ஃபஸ்ட்டு டே வந்துட்டு. செகண்ட் டே வந்து கீழே ஃபாரஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ரூம் வந்து நான் செகண்ட் டே போயிட்டேன். அதோட வீடியோ வந்து நான் அடுத்தது போடுறேன். பட் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோவும் வந்து கம்ப்ளீட்டாக ராவாக இருக்கும். ஒன்று வந்துட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா வந்து ஃபாரஸ்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நைட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டினியூஸாக வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தேங்க்யூ.
சிவட் கேட்டு மான் இதுக்கு மேலே நடந்தால் அழிஞ்சிருக்கு. இப்படி தான் போயிருக்கு. இதில் மான் எதாவது நடந்திருக்கு, அழிஞ்சிருக்கு. எத்தனை மணிக்கு தெரிலங்க சார், எத்தனை மணிக்கு போயிருக்குன்னு தெரில. அதான் 4 மணி நிர்மல் அந்த சவுண்டு கேட்டது. இங்கே பாருங்க, போயிருக்கோம். இங்கே பாருங்க, காலையில் மான் அங்கே இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே மான் இங்கே நின்றுச்சு. இங்கே போயிருக்கு, இங்கே போயிருக்கு, இப்படி போயிருக்குதா? இங்கே தெரியுதா? இங்கே இங்கே இருக்கு. அப்புறம் அங்கே போயிருக்கு. இங்கே தான் போயிருக்கு. இப்படி தான் கீழே இருந்துருக்கு. இங்கே போயிருக்கு. பொதுவாக அந்த இடத்துல இருக்கு. நேற்று சிவட் கேட்டு போனது வந்து இந்த இடம் தான். எல்லாம் அப்படியே போச்சு. அப்புறம் மான்லாம் இங்கே தான் நின்றுட்டு இருந்துச்சு, சும்மா சாதாரணமாக கேஷுவலாக. பட் நேற்று வந்துட்டு இங்கே ஒரு லெப்போர்டு கிராஸ் ஆகிடுது அந்த செக்ஷனில். ஸோ அப்படியே போயிருக்கு, இப்படி வந்துட்டு இப்படி போயிருக்கு உள்ள கீழே இந்த வேலை ஏறி இருக்கு. பட் நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் பக்மார்க்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மான் இருக்குது இப்போது கூட்டமாக. இது வந்து உட்பேக்கர் சவுண்டு.